ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டடிஸ்மா 25 வித் பிருந்தா. ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்போம் மேக்ஸில் எந்த டாபிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. ஸோ இப்போது மேக்ஸில் சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு எந்த டாப்பிக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக், எண்கணிதம், அல்ஜீப்ரா, இயற்கணிதம், ஜாமெண்ட்ரி, வடிவியல், மென்சுரேஷன், அளவியல், ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு, ஸ்டாட்டிஸ்டிக், புள்ளியல். இதுதான் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸு. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடான டாபிக்ஸ் இதுலேருந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம எதை மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம். அந்த டாபிக்ஸ் எல்லாம் வட்ட வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பொறுத்தவரை என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்த்ததில் கொஞ்சம் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரெண்டு நம்பர் இல்லைனா 3 நம்பர் கொடுத்து இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 17th டேபிள், 19th டேபிள், 13th டேபிள் அதெல்லாம் நம்மளால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக அடுத்த லெவல் எப்படி போயிருக்காங்க அப்படின்னா பாலினாமியல்ஸ் வச்சு கேட்குறாங்க. 2 பாலினாமியல் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் இப்போது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிசிடி எப்படின்னா 2 பாலினாமியல் கொடுத்து நீங்கள் டிவிஷன் மெத்தடில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாம்ஸில் செய்ய போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எடுத்து செய்ய போகிறீங்கனாலே ஃபஸ்ட் எந்த கணக்கை சூஸ் பண்ணணுன்றதை விட எந்த கணக்கை சூஸ் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மேக்ஸில் 25 out of 25 எடுத்தால் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ன்றது கிடையாது. நம்ம எந்த கணக்கு அட்டன் பண்ணணும், எந்த கணக்கு அட்டன் பண்ணக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த கணக்குக்கு டைம் எடுக்கும்னு தெரிஞ்சாலே ப்ளீஸ் அந்த சம்மை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மித்த எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம மேக்ஸில் செய்யணும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம உட்காந்தாலே அடுத்தடுத்து டைம் வேகமாக போயிடும் எக்ஸாம் ஹாலில். ஸோ அதுவே நம்மளோட கட் ஆஃப் குறைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த சம் நீங்கள் போய் முடிச்சுட்டு ஃபைனலாக அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த பர்சன்டேஜ்லேருந்து உங்களுக்கு நிறையா கேட்டுட்ருக்காங்க. பர்சன்டேஜ்லேருந்து டேரெக்டாகவும் வரும் அண்ட் இன்டெரக்டாகவும் உங்களுக்கு நிறையா கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு சதவீதம் நிறையா பயன்படும். அண்ட் ரேஷியோ பற்றி பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் சம விகிதங்கள். ஸோ இது தனியாகவும் உங்களுக்கு கேட்பாங்க. எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்ல சம் ப்ராப்ளமான இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் இத்தனை மணிக்கு சந்திச்சிருக்காங்க, ஸோ மீண்டும் எத்தனை மணிக்கு சந்திப்பாங்க அதை எங்களுக்கு ரேஷியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்பட்டிருக்கும். அண்ட் இது தனியாகவும் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டங்கள் கணக்கு. ஸோ இத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, இப்போ இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு, இது இவருக்கு லாபமா நஷ்டமா, இல்லைன்னா எந்தளவு நஷ்டத்துக்கு இவர் விற்றுருக்காரு, இல்லைன்னா இந்த பொருளோட லாபம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி PNR/100 கண்டுபிடிப்போம்ல, ஸோ அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி. அண்ட் ஃபேக்டர்ஸ், காரணிகளை பொறுத்தவரையும் நீங்கள் தனியாகவும் உங்களுக்கு காரணிகள் கேட்கலாம். அண்ட் இல்லைனா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்லேயே காரணிகளை ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா பாலினாமியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கல்ல, பாலினாமியல் 2 கொடுத்து அதுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்றாங்க. அது ஃபேக்டரைசேஷனாக தான் மோஸ்ட்லி இருக்குது. நீங்கள் அங்கே ஃபேக்டரைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு எதனாலும் கண்டே பிடிக்க முடியும். அண்ட் டைம் அண்ட் ஸ்பீடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும் கரெக்டாக. இதை உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மீட்டரில் கொடுக்கலாம், கிலோமீட்டர்ஸில் கொடுக்கலாம். ஸோ அதுபடி அதுக்குரிய ஃபார்முலாவே நீங்கள் இதுக்கு படித்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இதை டக்குன்னு போட முடியும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்தா தான் அப்படியே எக்ஸாமில் ஸ்பீடு கரெக்டாக வரும். டெய்லி ஒரு 2 hours நீங்கள் மேக்ஸுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் 1 day ஃபுல்லாக பார்க்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. டெய்லி 2 hours கட்டாயமாக எடுத்தால் தான் உங்களுக்கு மேக்ஸில் ஸ்பீடு இருக்கும். அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, அதுவே ஓகே தான். அண்ட் நிறையா நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது மேலே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே ஃப்ரீக்வன்சின்னு போட்டு சில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்டில் இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரேஞ்சும் அப்படி தான், அதே மாதிரி பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லைனா கம்மா போட்டு நிறையா நம்பர்ஸ் கொடுத்து இதோட ரேஞ்ச் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஞ்சுக்கு ஃபார்முலாலாம் இருக்கும். ரேஞ்ச் ஈக்குவல் L-S, லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதிலே ரேஞ்சில் கோஎஃபிஷியன்ட் வேறு இருக்கும். ஸோ 10th புக்கில் இதை நீங்கள் படிப்பீங்க.
மீன் இல்லைனா ஆவரேஜ், இந்த ரெண்டோட நேமுமே ஒன்று தான். அதுக்கு சராசரி அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். ஒரு நார்மலாக ஒரு நம்பர் கொடுத்து இதோட சராசரி என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்து பாக்ஸில் ஒரு எக்ஸ்னு ஒரு டேப்லெட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குரிய ஃப்ரீக்வன்சி கொடுத்து அதுக்கு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மீடியன் மோடு, ஓகேவா, இதெல்லாமே அதே மாதிரி தான். இந்த மீன் மீடியன் மோடுன்றது ஒரே தான். இதெல்லாமே நீங்கள் சேட்டில் படிச்சிடுவீங்க. அண்ட் வேரியன்ஸும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஏபிஜிபி சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை. கரெக்டாக இது 10th புக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ப்ரீஃபாக நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம். அதில் ஃபார்முலாஸ் வேறு இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன நேச்சுரல் நம்பர்ஸ்க்குலாம் என்ன, அதுவே ஸ்கொயர்னால் என்ன, கியூப் ரூட்டாக இருந்துச்சுன்னா என்ன, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அது நம்ம தெளிவாக அங்கே படிச்சிடலாம். அண்ட் ரீசனிங் டயக்ராம் மீன்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 3 ஃபிகர் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 ஃபிகர் கொடுத்துருக்கலாம். அடுத்த ஃபிகரில் வந்து என்ன படம் வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். இந்த 3 ஃபிகரை வச்சு, ஃபஸ்ட்டில் இருக்க 3 ஃபிகர் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபிகர் கொடுத்து அதில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகரில் ஒரு நம்பர் மட்டும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான லிங்க் என்ன, ஃபஸ்ட் ஃபிகரில் இருக்க லிங்க் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஷேப்ஸ் அண்ட் ஃபார்முலா. ஸோ வடிவங்கள் மற்றும் சூத்திரங்கள். ஒவ்வொரு ஷேப் இருக்கும்ல, அதுக்குரிய ஃபார்முலாஸ் இருக்கும்ல, அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க. இது 10th நீங்கள் வந்து படிப்பீங்க. பெரிய பாக்ஸாக நிறையா ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதை படிக்கணும். ஸோ இந்த 17 டாபிக்ஸ் வந்து ரேண்டமாக எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ரிப்பீட்டடாக இதுலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் படித்தாலே உங்களால் மார்க் எடுக்க முடியும். பட் இந்த டாபிக்ஸ்லையுமே கொஞ்சம் நம்ம செய்கிறதுக்கு டைம் எடுக்குதுன்னா ப்ளீஸ் அந்த கொஸ்டின் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு மித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்து ஃபைனலாக அதை அட்டன் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு டைம் ஆயிருந்தால் கூட ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த டைம் ஆகுதுன்னு நீங்கள் ரொம்ப நேரம் அதே கொஸ்டின்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் தான் போகும். ஸோ இப்போ என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தலாம். ஸோ டாபிக்ஸ் இப்போ தான் பார்த்தோம். அது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ மார்க்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி எடுத்தது தான். கரெக்டாக இதே மாதிரி தான் கேட்பாங்களான்னு கிடையாது. உங்களுக்கு 8லேருந்து 10 கொஸ்டின் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க 8 கொஸ்டின் கேட்கலாம், 10ம் கேட்கலாம், இல்லைன்னா இதுக்கு மேலேயும் கேட்கலாம். அது வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்கள பொறுத்தது. ஸோ ஆனால் இதில் இருக்க கொடுத்துருக்க அனாலிசிஸ் படி தான் மோஸ்ட்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அது என்னென்னு பார்த்தலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்டெட்டாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், 3 எக்ஸாமுக்குமே வெயிட்டேஜான ஏரியானா அது அரித்மெட்டிக்னு தான் சொல்லணும். ஏன்னா 8லேருந்து 10 கொஸ்டின் உங்களுக்கு குரூப் 2A கேட்குறாங்க, 10லேருந்து 12 கொஸ்டின் குரூப் 4க்கு கேட்குறாங்க. அண்ட் டிஎன்டெட்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 கொஸ்டின் வந்து பேப்பர் 1க்கும், 8லேருந்து 10 கொஸ்டின் பேப்பர் 2க்கும் கேட்டுட்ருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 8லேருந்து 10 கொஸ்டின் பிசிக்கும், 6லேருந்து 8 கொஸ்டின் எஸ்ஏக்கும் கேட்குறாங்க. ஸோ அல்ஜிப்ரா இயற்கணிதத்துலேருந்து எப்படி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பொறுத்தவரையும் 3லேருந்து 4 கொஸ்டின், அண்ட் குரூப் 4 பொறுத்தவரையும் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் டிஎன்டெட்டை பொறுத்தவரையும் 1லேருந்து 2 கொஸ்டின் பேப்பர் 1க்கும், 5லேருந்து 6 கொஸ்டின் பேப்பர் 2க்கும். ஸோ பேப்பர் 1 படிக்கிறவங்க நீங்கள் அரித்மெட்டிக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பேப்பர் 2 படிக்கிறவங்க நீங்கள் அரித்மெட்டிக்காக இருக்கட்டும், அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், நீங்கள் காமனாகவே ரெண்டுக்கும் பொதுவாக எப்படி டைம் எடுத்து படிக்கணுமோ அதே மாதிரி படிங்க. பட் பேப்பர் 1 படிக்கிறவங்க வந்து அல்ஜிப்ராவை விட நீங்கள் அரித்மெட்டிக் தான் ரொம்ப நல்லா படிக்கணும். அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் உங்களுக்கு பிசிக்கு கேட்குறாங்க. அடுத்து அதே மாதிரி 2லேருந்து 3 கொஸ்டின் எஸ்ஏக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜாமெண்ட்ரி வடிவியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிகர் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிகர் கொடுத்து அந்த டயக்ராமில் இந்த இடத்துல என்ன டிகிரி வரலாம் அப்படின்லாம் கேட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 3லேருந்து 4 கொஸ்டின் நீங்கள் குரூப் 2A எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 2லேருந்து 3 கொஸ்டின் குரூப் 4க்கு எதிர்பார்க்கலாம். 4லேருந்து 5 கொஸ்டின் பேப்பர் 1க்கும், அடுத்த 4லேருந்து 5 கொஸ்டின் பேப்பர் 2க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2லேருந்து 3 கொஸ்டின் பிசிக்கும், அதே மாதிரி 2லேருந்து 3 கொஸ்டின் எஸ்ஏக்கும் நீங்கள் ஜாமெண்ட்ரிலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மென்சுரேஷன் அளவியல். ஸோ இதில் என்னென்னா 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2A எதிர்பார்க்கலாம். அண்ட் குரூப் 4ல் 2லேருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்டெட்டுக்கும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக மென்சுரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட்டாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் டிஃபர் ஆகாமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அண்ட் சாட்னா புள்ளியல் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்துடும் குரூப் 2A. குரூப் 4ன்றப்ப 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வருது. டிஎன்டெட்ன்றப்ப 2லேருந்து 3 கொஸ்டின் வருது. அண்ட் 4லேருந்து 5 கொஸ்டின் பேப்பர் 2க்கு வருது. ஸோ பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும். அது என்னென்ன டாபிக்ஸ்னு இந்த பாக்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க உள்ள. அப்புறமா
2லேருந்து 3 கொஸ்டின் பிசிக்கு கேட்குறாங்க சாட்டன் ப்ராபபிலிட்டியிலேருந்து. அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கு 3 கொஸ்டின். எஸ்ஏ எக்ஸாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ப்ராபபிலிட்டியிலேருந்து 2 கொஸ்டின் வரும்னு, சாட்லேருந்து கன்ஃபார்மாக 1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட மார்க்கான ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்க்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஒரு 17 டாபிக்ஸ், இந்த ஒரு 17 டாபிக், இந்த 17 டாப்பிக்குமே அடுத்தடுத்து நம்ம இதில் கிளாஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னா 6th-லேருந்து 10th புக் வரையும் எங்கெங்கெல்லாம் சம்ஸ் இருக்கோ, ஓகேவா, அது எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் எக்ஸசைஸாக இருக்கட்டும், எல்லா சம்ஸையுமே கலந்து நம்ம ஃபுல்லாகவே சொல்லுவோம். அன்றைக்கி நாங்கள் காலையில் லெசன் நடத்துவோம். லெசன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நாங்கள் லிங்க் கொடுப்போம். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் பின் பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் கமெண்ட்டாக அதுக்கான லிங்க்கை. நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள், மறுநாள் அந்த டெஸ்ட்டுக்கான கிளாரிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரையும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் போக போக கொஞ்சம் நாள் ஆக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்ஸுக்குன்றப்ப இது செய்யவும் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடும் பண்ணணும் கரெக்டாக. ஸோ நம்ம டக்குன்னு வீட்டில் உட்காந்து பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பட் எக்ஸாம் ஹால் அந்த மாதிரி இருக்காது. ஸோ மேக்ஸ் டெய்லி 2 hours கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நல்லா வரும். இல்லை நான் டெய்லி பண்ணலை, நான் ஒரு வீக்லி ஒரு நாள் எடுத்து நான் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட் வரையும் படிக்கிறேன் மேக்ஸ் அப்படின்னா அது வந்து கணக்கே கிடையாது. நீங்கள் டெய்லி எடுத்து பண்ணினா தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். இன்னொன்று உங்களுக்கு கான்செப்ட் புரியும். டக்குன்னு இதுக்கடுத்து இந்த ஸ்டெப் தான் நம்ம பண்ணணும், இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே அது வந்து தெரிய வரும். அண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேபி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு நீங்கள் புக்கில் இருக்க பார்த்து அதே கொஸ்டின் வந்திருந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சு கூட பார்க்க வேணாம், ஆன்சர் உங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சு நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் மேக்ஸுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸில் எப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் மேக்ஸ் படித்தாலும் கடைசியில் வந்து நம்ம மீட் பண்ணுற இடம்னு பார்த்தா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதுதான் எப்படியே நம்ம கடைசியில் வரப்போகிறோம். ஸோ வந்து ஃபார்முலாஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அது மாதிரி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு வச்சு பார்த்தா 17th டேபிள், 19th டேபிள், 13th டேபிள். ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் நம்ம டக்குன்னு பண்ண முடியாது கரெக்டாக. நமக்கு ஒரு ஆப்ஷனை பார்த்தோன்னு கூட இது டக்குன்னு செலக்ட் பண்ண முடியாது. இந்த 4 நம்பரில் எது இந்த டேபிள்னு நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் இந்த 17th டேபிள், 19th டேபிள், 13th டேபிளாக இருக்கட்டும், டக்குன்னு செய்கிற மாதிரி நீங்கள் நிறையா சம்ஸ் நிறையா செஞ்சு பாருங்கள். டேபிள்ஸ் தினமும் ஒரு தடவை படிங்க. என்னடா இங்கே வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற மாதிரி படிக்க சொல்கிறாங்களேன்னு இல்லை, அப்போது தான் நமக்கு டக்குன்னு செய்ய வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்களோ, எவ்வளோ தப்பு இல்லாமல் செய்கிறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு மார்க்கு. அண்டு 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ணணுன்றது கிடையாது. ஏதாவது ஒரு கொஸ்டின் ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஜஸ்ட் ஸ்கிப் இட். அதை அப்படியே அங்கே நிறுத்திட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கடைசியில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி டைம் ஆயிருந்தால் கூட ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம்ல, அதுக்காக தான். ஏன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து போயிடக்கூடாது. அதனால ஸோ 25 எடுத்தால் தான் நமக்கு இங்கே வேலை அப்படின்னலாம் கிடையாது. ஸோ கட் ஆஃப் தான் நமக்கு அங்கே வேலையை உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு தெரியறதுக்கு முன்னாடி எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 17 டாபிக்ஸ் இருக்குல்ல, நம்ம அடுத்தடுத்து இதில் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுவோம், அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்குரியதை நம்ம பார்த்துடலாம் கையோட. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா படிங்க, அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து டக்குன்னு போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே அது புரியும். ஏன்னா நம்மளை அனாலிசிஸ் பண்ணிக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது, டெஸ்ட் எழுதுகிற வரைக்கும் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் டெஸ்ட்டுன்னு போய் எழுதி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த இடத்துலலாம் நம்ம தப்பு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.